3 ரூட் ஆஃப் 5, 9 ரூட் ஆஃப் 4, 6 ரூட் ஆஃப் 3 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இறங்கு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா ஏறு வரிசையில் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா இதில் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ எதுன்னு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா இருக்கிறதுலையே சின்ன வேல்யூ எதுன்னு ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இந்த கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3 ரூட் ஆஃப் 5 5 பவர் 1 பை 3 ரைட் பண்ணலாம். இந்த 9 ரூட் ஆஃப் 4 4 பவர் 1 பை 9 ரைட் பண்ணலாம். இந்த 6 ரூட் ஆஃப் 3 3 பவர் 1 பை 6 ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பவர்ல இருக்கிற 3 9 6 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா ஃபர்ஸ்ட் 3 கேன்சல் பண்ணலாம். ஒரு டைம் இங்க 3 டைம் இங்க 2 டைம். இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 3 × 1 3 3 × 3 9 9 × 2 18. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 18. ஓகேங்களா? அடுத்தது இங்க 5 பவர் 1 பை 3 × 18. அதே மாதிரி 4 பவர் 1 பை 9 × 18. அதே மாதிரி இங்க 3 பவர் 1 பை 6 × 18. இதை கேன்சல் பண்ணுமா 6 டைம், இதை கேன்சல் பண்ணுமா 2 டைம், இதை கேன்சல் பண்ணுமா 3 டைம்ஸ். அப்போ 5 பவர் 6, 4 பவர் 2, 3 பவர் 3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இறங்கு வரிசைனா பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ. அப்போது இங்கே பெரிய வேல்யூ பார்த்தோம்னா 5 பவர் 6 பார்த்தோம்னா 15625. இது 4 ஸ்கொயர் பார்த்தோம்னா 16, 3 கியூப் 27. தென் இங்கே இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ. இங்கே பெரிய வேல்யூ பார்த்தோம்னா 3 ரூட் ஆஃப் 5. அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா 6 ரூட் ஆஃப் 3, 6 ரூட் ஆஃப் 3. அதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா 9 ரூட் ஆஃப் 4.